ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு வருகிறது ஜாக்பாட் அறிவிப்பு, விரைவில் குட் நியூஸ். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி அதிகரிப்பு குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதன் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு விரைவில் குட் நியூஸ் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 3% அதிகரிக்கப்படும் என்றும் வரும் செப்டம்பர் மாதத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. இதனால் விரைவிலேயே மத்திய அரசு ஊழியர்கள் குட் நியூஸை எதிர்பார்க்கலாம். டிஏ உயர்வு 3% என கூறப்படுகிறது. இது 4%ஆகவும் அதிகரிக்கலாம். செப்டம்பர் மாதம் இதற்கான அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பணவீக்க நிலைமைகளை பொறுத்து இது 3 முதல் 4%ஆக இந்த டிஏ உயர்வு இருக்கலாம் என்று மத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி அடிப்படை ஊதியத்தில் அகவிலைப்படியானது 50%ஆக உள்ளது. 7வது ஊதிய குழுவின்படி அடிப்படை ஊதியத்துடன் டிஏ இணைக்கப்படுவதற்காக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. 50%க்கு மேல் அகவிலைப்படி இருக்கும்போது அடிப்படை ஊதியத்துடன் டிஏ இணைக்கப்படாது. அதாவது 50%க்கு மேல் டிஏ அதிகரிக்கும் போது HRA அதாவது வீட்டு வாடகை கொடுப்பனவு அதிகரிக்கும். கடந்த மார்ச் மாதம் அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்தில் இருந்து 4% முதல் 50% வரை உயர்த்தியது மத்திய அரசு. அகவிலை நிவாரணம் 4% உயர்த்தப்பட்டது. இதனை அடுத்து 8வது ஊதிய குழுவை அமைப்பது தொடர்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கம் பட்ஜெட்டுக்கு முன்பாகவே கோரிக்கை விடுத்தது. தற்போது வரை 8வது ஊதிய குழு அமைப்பது தொடர்பாக அரசிடம் எந்த திட்டமும் இல்லை. அகவிலைப்படி 54%ஆக அதிகரிக்கும் போது அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படலாம் என கருதப்படுகிறது. அடுத்ததாக உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி விகிதங்கள் செப்டம்பர் மாதத்தில் இருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. இது ஒன்றிய அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பெரிய நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.